ஃபோர்ட் மியூசியத்தில் இருக்கிற கல்வெட்டுகள். இது அந்த காலத்தில் இருக்கிற வீரத்தை குறிக்கும் வீரக்கல்வெட்டுகள். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்மணி போலூர் திருவண்ணாமலையில் இருந்த வீரக்கல். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது. இது எழுத்துக்கள்லாம் இருக்குது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரக்கல் வந்து 906 மாராப்பட்டு வாணியம்பாடி மாவட்டத்தில் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓவியம் மட்டும்தான் இருக்குது, எழுத்துக்கள் இல்லை. இந்த வீரக்கல் பார்த்திங்கன்னா 906ஆம் நூற்றாண்டு. இதுவும் மாராப்பட்டு வாணியம்பாடி. இதுலேயும் ஓவியம் இருக்குது, இதில் ஓவியம் இருக்குது, இதில் எழுத்துக்களும் இருக்குது. இந்த நடுக்கல்ல பார்த்திங்கன்னா சேத்துவாண்டை காட்பாடி வட்டம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீரர் வந்து அம்பு எதிர்க்கு யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஓவியம் இருக்குது. இதில் எழுத்துக்கள் கிடையாது. இது வந்து 10ஆம் நூற்றாண்டு. இந்த வீரக்கல் வந்து வாணியம்பாடி மாவட்டம். இது வந்து 969ஆம் நூற்றாண்டு. இதில் ஓவியமும் இருக்குது, எழுத்தும் இருக்கிறது. ஒவ்வொரு வீரக்கல்லும் ஒவ்வொரு வீரக்கல்லும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று இருக்குது, எழுத்து இல்லை. இந்த வீரக்கல் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி மாவட்டம் 969 இந்த வீரக்கல் வந்து வாணியம்பாடி மாவட்டம் இருக்குது. இது 16ஆம் நூற்றாண்டில் இந்த வீரக்கல். இது சின்னதாகுது. இதில் ஓவியம் இருக்குது. இந்த ஓவியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் நின்றுக்கிற மாதிரி, ஒரு ஆணும் பெண்ணும் நின்றுங்கிறாரு. ஒரு ராஜா மாரி இருக்குது. இது கையில் கத்தி வச்சுங்கிறாரு. இந்த வீரக்கல் பார்த்திங்கன்னா மேல்காவனூர் காட்பாடி வட்டம் வீரக்கல். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் ஓவியம் இருக்குது. இதில் 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் நின்றுங்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, பரவாயில்ல. இந்த வீரக்கல் பார்த்திங்கன்னா ஆரணி வட்டம், புத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம். இதுவும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம், ஒரு வீரன் வந்து கையில் கத்தி கேடயத்தோட சண்டை போடுற மாரி, எதிரில் யாரோ நின்று வணங்குற மாரி இந்த ஓவியம் இருக்குது. இது 15ஆம் நூற்றாண்டு நடுக்கல். இந்த நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து குதிரையில் போகிற மாரி, கீழே ஒரு லேடிஸ் நின்றுங்கிற மாரி இது பாருங்கள். ஒரு வீரன் குதிரையில் போகிற மாதிரி கையில் கத்தி கேடையெல்லாம் இருக்கிற மாதிரி இதுவும் 15ஆம் நூற்றாண்டு தான். மேல்காவனூர் காட்பாடி வட்டம். இதுலேயும் ஒரு ஆணும் பெண்ணும் நின்றுங்கிற மாதிரி இது ஓவியம் மட்டும்தான் தெரியுது. ஒரு ஆண் பெண் மாரி தெரியுது. பட் ஆனால் அதில் வேறு எதுவும் தெரியல. புலிமேடு வேலூர் வட்டம். இது கிபி 16ஆம் நூற்றாண்டு ஓவியம். ஒரு வீரன் கையில் வில்லை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக நின்றுங்கிற மாதிரி ஒரு ஆள் நின்றுங்கிறார். இதுவும் வீரக்கல் தான். இதுவும் 16ஆம் நூற்றாண்டு வீரக்கல். புலிமேடு வேலூர் வட்டம். இது வந்து செவரப்பூண்டி போலூர். இந்த ஓவியத்தில் வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்துன்னு செதுக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீரக்கல் வந்து மேல்கானூர் குடியாத்த வட்டத்தில் ஒரு வீரன் கையில் கத்தி வச்சுங்கிறாரு. அது பக்கத்தில் ஒரு லேடியோ ஏதோ ஒரு சின்ன உருவம் ஒன்று தெரியுது. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற ஒவ்வொரு வீரக்கல் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் எப்படி வித்தியாசமாக இருக்குது. இது வீரக்கலை. இதுவும் ஹீரோ ஸ்டோன். இதுவும் வீரக்கல். இதில் வந்து ஏதோ சாமி கும்பிட்ற மாரி இந்த வீரக்கல் இருக்குது. இது இருக்குது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இது
இந்த இந்த வீரக்கல் பார்த்திங்கன்னா ஜமுனா மருத்தூர், போலூர், திருவண்ணாமலையில் மாவட்டத்தில் கிடச்சிக்குது. இதில் வந்து ஒரு வீரன் வந்து கையில் கத்தி வச்சுங்கிற மாதிரியும் கையில் ஏதோ ஆயுதம் வச்சுங்கிற மாதிரி இருக்குது. இதுவும் இந்த வீரக்கல் சிங்கப்புரம் வேலூர் வட்டத்தில் இருக்குது. வேலூர் வட்டத்தில் இருக்குது. இந்த இதிலும் ஒரு வீரன் வந்து கையில் வந்து ஒரு இது வந்து போர் புரியும் வந்து ஒரு ஆயுதம் வச்சுக்கிறார். அதாவது போர்க்கத்தி மாரி ஒன்று வச்சுங்கிறாரு. இதுவும் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வந்து வீரக்கல் வித்தியாசப்படுது. ஒவ்வொரு காலத்துலேயும் எப்படி வித்தியாசப்படி இதுமாரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கலெக்ஷன் வந்து இந்த வீரக்கல் வச்சுக்கிறாங்க இந்த கோட்டை மியூசியத்தில். பாருங்கள், நல்லா இருக்குது. இது மூத்தவல், சதுப்பேரி, வெள்ளூர் மாவட்டம் 9ஆம் நூற்றாண்டில் கிடைத்த கல்வெட்டுகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூண், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் கிடைத்த தூண்கள். இது 10ஆம் நூற்றாண்டு கிடைத்த தூண். இது வந்து கிபி 995ஆம் நூற்றாண்டில் கிடைத்த தூண்கள். இது பார்த்திங்கன்னா சோழர் காலத்து தூண்கள். இது 10ஆம் நூற்றாண்டில் கிடைத்த தூண். இது பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து தூணுக்கும் மற்ற தூணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. சோழர் காலத்தில் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இது அதுக்கு முன்னாடி 10ஆம் நூற்றாண்டில் கிடைத்த கல்வெட்டுகள், தூண்கள். இது வந்து நாகக்கல், விண்ணமங்கலம், வாணியம்பாடி, விண்ணமங்கலம், யானை செவரப்பூண்டி நூற்றாண்டு கல்வெட்டுகள். விநாயகர் இது வந்து சிற்பத்தூண், கருகாம்புத்தூரில் கட்சது. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் மாரி உருவம் தெரியுது. இதெல்லாம் வந்து 20ஆம் நூற்றாண்டு கால சிற்பங்கள். முதல்ல இருக்கிறது விநாயகர், ரெண்டாவது வந்து பெருமாள். இந்த கையில் வந்து சங்கு, இந்த பக்கம் சக்கரத்தோடு இருக்கிறாரு. இது வந்து 20ஆம் நூற்றாண்டு. இது வந்து மாரியம்மன், இதுவும் 20ஆம் நூற்றாண்டு. இதுவும் மாரியம்மன் சிலை, இதுவும் 20ஆம் நூற்றாண்டு. இது சரஸ்வதி அம்மன், இதுவும் 20ஆம் நூற்றாண்டு. இது 13ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச நந்தி. 13ஆம் நூற்றாண்டுன்னா அநேகமாக கிட்டத்தட்ட நாயக்கர் காலமாக இல்லை சோழர் காலம் தான் நினைக்கிறேன். இது சோழர் கால நந்தி தான் நினைக்கிறேன். இது 12ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச நந்தி. நல்லா அழகாக இருக்குது. இந்த நந்தி வந்து 12ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச நந்தி. 12ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச நந்தி. இதுவும் சோழர் கால நந்தி மெருகுது சின்னதாக. இது 16ஆம் நூற்றாண்டு காலத்துது. இந்த லிங்கம் வந்து மூஞ்சூர்பட்டில் கட்சது. இது 18ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச முருகர் தண்டாயுதபாணி, கையில் வேலுடன் இருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டு. இது முருகன், சத்தியமங்கலத்தில் கிடைச்சது, வேலூர் மாவட்டம். இது 20ஆம் நூற்றாண்டு. இது வந்து ஆறுமுகம் சாமி. இது
16ஆம் நூற்றாண்டு. 6 கைகள், 6 கைகளுடன் முருகர் 6 முகத்தோடு இருக்கிறார். இது 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டு. இது 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு. இது பூதேவி அம்மன் சிலை. இது 15ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து சோழர் காலத்து சிற்பங்கள்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த லிங்கம் கந்தநெறியில் கட்சியது. கந்தநெறி மட்டும் 16ஆம் நூற்றாண்டு. இது ஆவுடையார், திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூரில் கட்சியது. இது ஐயனார் சிலை. ஊரை காக்கும் தெய்வம்னு சொல்லுவாங்க ஐயனார். இது 9ஆம் நூற்றாண்டில் கட்சியது. காந்தி நகர், காட்பாடி வட்டம். இது 18ஆம் நூற்றாண்டு கோரிக்கல். திருப்பத்தூர், வெள்ளூர் மாவட்டத்தில் கிடைச்ச கல்வெட்டுகள். இது பக்தன் சிலை. 15ஆம் நூற்றாண்டு. ஒரு சாமியை கும்பிடுவது போல இருக்குது இந்த சிலை. இது ராமர் சிலை. இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச கல். அந்த கல் பார்த்திங்கன்னா மற்ற கல்லை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு பச்சை நிறத்தில் இருக்குது. இந்த கல். அந்த கல் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு தான். அதுவும் அது எப்படி வெள்ளையாக இருக்குது. இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் வச்ச கல். கிட்டத்தட்ட இதுவும் 19ஆம் நூற்றாண்டில் கட்சியது. இந்த கல்லும் பச்சை கலரில் இருக்குது. தி 68ஆம் ஆண்டு. இந்த கல்வெட்டில் வந்து எழுத்துக்கள்லாம் இருக்குது. இது கம்ப விக்கிரமன் கல்வெட்டு. 9ஆம் நூற்றாண்டு. இந்த கல்வெட்டு வந்து பெரிய ஐயம்பாலம் 977 AD. இது வந்து பார்த்தி வேதாந்திரம் வர்மன் கல்வெட்டுக்கள் 977. இது வந்து ஒரு கல் தூண் மாரி இருக்குது. இந்த தூணில் வந்து கல்வெட்டுகளை செதுக்கி வச்சுக்கிறாங்க. என்ன ஒரு இல்லை. இது முதலாம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டு. சிவநாதபுரத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. 1087ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டு காலத்திலேருந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து அழகிய சோழ சம்புராயன் கல்வெட்டு. நாகநதியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து 1195ஆம் ஆண்டு 3ஆம் குலோத்துங்க சோழன் காலம். கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டில் இந்த கல்வெட்டு. இது வந்து பிற்கால சோழர் கல்வெட்டுக்கு உடைந்தது. சாணாங்குப்பம், வாணியம்பாடி. 1481ஆம் ஆண்டு விஜயநகர அரசன் விருபாஷன் கால கல்வெட்டுகள். 1481. அது கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டில் வந்து விஜயநகர பேரரசு வந்து வருது. ரங்காபுரத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க இந்த கல்வெட்டுகள். எல்லா கல்வெட்டுலையும் எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை வச்சு இது அந்தந்த ராஜா காலத்து கல்வெட்டுகள் என்று சின்ன குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுவும் விஜயநகர அரசன் வேங்கடபதி ராஜன் கல்வெட்டுக்கள்.